இந்த கவின் கொலையில கூட பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க பண்ணதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த சாதியை டார்கெட் பண்றது, ஒட்டுமொத்த ஜாதியை சொல்லக்கூடாது, ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்பு அது. எதுக்கு நமக்கு வந்து இப்போ லவ் பண்ற வயசு இதுவா? லவ் பண்ணா அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? பொதுவா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானுவ கொலையிலாம் சாதியை வச்சு கொலை பண்றது வந்து 50%னா, காலேஜில் படிக்கும்போது வர்ற லவ் எல்லாம் வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி, ஒரு மாயை மாதிரி. அதுல அந்த குழந்தைங்க பசங்க விழுறத வந்து தடுக்க வேண்டிய உரிமை வந்து அப்பா அம்மாவுக்கும் அரசியல் கல்வி. என்ன வேணாலும் பண்ணு, காப்பாற்ற நாங்க இருக்கிறோன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு 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 அஃபினிட்டி, ஒரு ஸ்டேட்டஸ். நான் பாத்துக்கிறோம், நீ வெட்டு, நடக்கிறது நம்ம ஆட்சி அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாண்டோடித்தன்மை பாருங்க. அதுவும் ஒரு காரணம் ஆணவ கொலை. 2 பேர் லவ் பண்றாங்க, இதுல சாதி எங்க வந்துச்சு? லவ் பண்றது கரெக்டா தப்பான்னு தான் சொல்லணுமே தவிர என் சாதி நீ லவ் பண்ணலாமா அப்படி கேட்க கூடாது. இல்ல, தப்பு இல்ல. நாடக காதல் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஜென்யூன் காதலா இருந்தா வெயிட் பண்ணுவாங்க. அந்த பையன் +2 படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பொண்ணும் +2 படிக்குது. இது பாரு, இன்னொரு 5 வருஷம் நான் டாக்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ லா முடிச்சுட்டு வா, நீ இன்ஜினியர் முடிச்சுட்டு வா, நம்ம 5 வருஷம் பழகலாம் ஃப்ரெண்ட்ஸா, 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா போய் சொல்லலாம் அப்படின்னும் போது, அப்ப அந்த பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், பொண்ணுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அப்பா அம்மா ஒருவேளை ஒத்துக்கல வச்சுங்க, நாங்க சொந்த காலில் நிக்கிறோம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆணவ கொலை பார்க்க கூடாது. ஆணவ கொலைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை புரிஞ்சாதான் நீங்க தடுக்க முடியும். மொட்டையா நீங்க ஆணவ கொலை தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நடந்துட்டே தான் இருக்கும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்றாங்க. கவினை கொலை பண்ணாங்க, அவங்க பையன், அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருப்பதா? ஃபேமிலி அழிஞ்சது. அவங்க அப்பா, அவங்க அம்மா, பையன், எல்லாரும் இப்ப வந்து ஜெயிலுக்கு போறாங்க ஒருத்தர் விடாம. இந்த பையன் வீட்லயே பையனை இழந்த சோகம், அந்த வீட்டுல எல்லாரும் ஜெயிலுக்கு போறாங்க. இந்த நெல்லை கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ஒரு குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை, முக்குளத்தோர் சமூகத்தை குறி வச்சு வந்து ரொம்ப தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பர்டிகுலர் ஜாதியை பத்தி சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை. இந்த ஆணவ கொலை விஷயத்துல எப்பவுமே 2 சாதியினருக்குள்ள யாரு அந்த சாதியினோட ஒருத்தருக்கு அவங்களோட கீழே இருக்கிற சாதி இருக்காங்க பாருங்க, அவங்களோட தான் எப்பவுமே அவங்க விக்டிம் ஆகுறாங்க. யாருமே வந்து மேல் சாதி யாரும் கொலை பண்றது இல்லை. உதாரணத்துக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களும் யாரையும் கொஞ்சம் பெரிய சாதி யாரும் கொலை பண்றது இல்லை. எப்பவுமே கீழே இருக்கிற, அவங்களுக்கு கீழே இருக்கிறத நினைக்கிற அவங்க தான் வந்து அந்த ஆணவ கொலையில் ஈடுபடுறாங்க. இந்த கவின் கொலையில கூட பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க பண்ணதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த சாதியை டார்கெட் பண்றது, அது மாதிரி பண்றது ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஜாதியை சொல்லக்கூடாது, ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்பு அது. ஒரு இண்டிவிஜுவல் பண்ண குற்றம். ஒரு அந்த சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பையனை ஏத்துக்க முடியாது, இந்த பொண்ணை ஏத்துக்க முடியாதுன்னு பண்ற கொலைக்கு ஒட்டுமொத்த சாதியை சேர்த்து அக்யூஸ் பண்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒண்ணு. முதல்ல இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ. எல்லாருமே இது என்னன்னா இண்டிவிஜுவலா பாக்குறாங்க, தனிப்பட்ட முறையில இது ஒரு குடும்ப பிரச்சனை. நீங்க எஜுகேட் பண்ண வேண்டிய வேலை வந்து அரசியல் தலைவர்களுக்கும் உண்டு, அப்பா அம்மாக்கும் உண்டு, அங்க படிக்கும் பள்ளியில படிக்கிற ஆசிரியர்களுக்கும் உண்டு. முதல்ல எஜுகேட் பண்ணணும். எதுக்கு நமக்கு வந்து இப்போ லவ் பண்ற வயசு இதுவா? லவ் பண்ணா அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்யறவங்க, மெச்சூர்டா இருக்கிறவங்க, கல்யாண வயசு இருக்கிறவங்களே இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரே சமயத்துல லவ் பண்ணி காதலிச்சு லவ் கல்யாணம் பண்றது ஏத்துக்க முடியாது, என்னென்னமோ வார்த்தைக்கு சொல்றாங்க. நம்ம வாயிலே நுழையில இப்பெல்லாம் பெஞ்சிங்ன்றாங்க, என்னமோ ஜாம்பிங்ன்றாங்க, லாக்கிங்ன்றாங்க, என்னன்னா எந்த ஒரு பையனையும் டக்குன்னு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கூடாது, அந்த பையன் கூட பழகி பார்த்து கல்யாணம் பண்ணி. எதுக்கு சொல்றது? கரெக்டுன்னு சொல்ல வரல. அப்போ நல்ல மெச்சூர்டாகி கல்யாணம் ஆகிற வயசுல இருக்கிறவங்களே அவசரப்பட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம போய் கல்யாணம்னு லாக் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியில வர்றது கஷ்டம். ஏன்னா குழந்தை குட்டி, மாமனார் மாமியார், அப்புறம் புருஷன், அவங்க வெளில வர்றது, டிவோர்ஸ் டேக்கிங், டிவோர்ஸ் 3 வருஷம், கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணி ஒருத்தனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணும் பையனும் முடிவு பண்ணும்போது, எதுவுமே தெரியாத இந்த ஆணவ கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 90% பாத்தீங்கன்னா மைனர்களா இருப்பாங்க. காலேஜில் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, காலேஜில் படிக்கிற பொண்ணு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணும். அந்த பொண்ணுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அவங்க போய் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க எடுத்த உடனே எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னுவாங்க. பொதுவா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணவ கொலையெல்லாம் சாதியை வச்சு கொலை பண்றது வந்து 50%னா, ஸ்டேட்டஸ்னுவாங்களே, ஸ்டேட்டஸ் வச்சு கொலை பண்றது தான் 50%. அதாவது எனக்கு அந்த பையன், என் ஸ்டேட்டஸ்க்கு அந்த பையன் கிடையாது, அந்த பையனை எப்படி ஏத்துக்க முடியும்? ஜாதியெல்லாம் அடுத்தது. என்னை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா தான்.
ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப சென்னையில படிக்கிற 2 பேரு, ஒரு பையன் பொண்ணு பொண்ணு வந்து சாதியில கீழே இருந்தாலும் வசதியில வந்து ஓஹோன்னு இருக்காங்க வச்சுங்க. அந்த பையனோட ஈக்குவலா ஒரே காலேஜ்ல ஒரே படிப்பு ஒரே இது ஈக்குவலா எல்லா ஸ்ட்ரக்சர்ல இருந்தா அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆணவ கொலை இங்க வர்றதில்ல. ஆணவ கொலை எப்படி வரணும்? நான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் நீ லவ் பண்ற பொண்ணு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு அப்படியே இருந்தாலும் 2 பேருமே டாக்டர்ஸ் வச்சுங்களேன். டாக்டர்ஸோ லாயர்ஸோ இன்ஜினியர்ஸோ. ஆனா அந்த பொண்ணு எத்தனை கோடி இருந்தாலும் சரி அந்த சாதி நமக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினைச்சு கொலை பண்றது வந்து ரொம்ப கம்மி. எங்க மெயினா வரும்னா சாதி கீழே இருந்து பொருளாதாரத்திலும் கீழே இருக்காங்க பாருங்க. அவங்கள பார்க்கும்போது தான் இவங்க எனக்கு ஈக்குவலா, என் பொண்ணுக்கு இந்த பையனா, என் பொண்ணுக்கு இந்த பையன் நான் எப்படி வளர்த்துருக்கேன், என் பொண்ணுமே இந்த பையன்ட்ட கொடுப்பேனா அப்படின்னா அப்புறம் பொண்ணை கேட்பாங்க, ஏமா நீ இப்படி மகாராணி மாதிரி இருக்க, அவங்க வீட்டுல போய் எப்படிமா நீ கஷ்டப்படுவ, எல்லா சினிமாவில் வரும் பாருங்க, அந்த வீட்டுல எப்படிமா கஷ்டப்படுவானு. எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல பொருளாதாரம் தான் மெயினா அதுல நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஜாதியெல்லாம் நம்ம சும்மா சொல்லிக்கலாம் ஜாதின்னு. பொருளாதாரம் தான் மெயின். இதுக்கு தீர்வு இப்ப கவின் அவர் இதுல பாத்தீங்கன்னா கொலையில பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை வந்து தேடி வந்து ஒருத்தர் வந்து வெட்டிட்டு போறாரு. அவங்க வேற சமுதாயம், அவங்க அப்பா அம்மா எல்லாம் இதுவா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, அது மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்தது. ஆணவ கொலையை குறைக்க வேண்டிய மெயின் கடமை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு. அரசியல் தலைவர்கள் முதல்ல சாதியா பார்க்கணும். சாதியை வந்து தனக்கு இதுவா பார்க்க கூடாது, நம்ம ஈகோவா பார்க்க கூடாது. நான் ஒரு சாதியில இருக்காங்க, அதுல ரிசர்வேஷன் கிடைக்குது, இடைநிலை சாதி பிசி எம்பிசி எல்லாம் இருக்காங்க, அப்புறம் வந்து ஓசி இருக்காங்க. இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம், நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசுற பேச்சுக்கள் வந்து ஏன் நம்ம வந்து மேல் ஜாதியை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. லவ் பண்ணுங்க, நீங்க காலேஜ்ல படிங்க, உங்க மனசுலயே லவ் வந்ததுன்னா, நேச்சுரலா லவ் வந்ததுன்னா, ஜென்யூன் லவ்வா இருந்தா பொண்ணு எந்த ஜாதியா இருந்தா என்ன, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நீங்க நல்லா படிங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிங்க, அப்புறம் அந்த பொண்ணு வீட்டு போய் பொண்ணு கேளுங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி, ஒத்துக்கலன்னா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. சட்டப்படி அந்த பொண்ணு வரதுக்கு இஷ்டம் வந்தா போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சட்டப்படி பாதுகாப்போட நீங்க வாழுங்க. இதான் சொல்லி கொடுக்கணும். இந்த ஸ்கூல்ல படிக்கிறது அதெல்லாம், அந்த காலேஜில் படிக்கிறது, காலேஜ்ல இருந்து 18 வயசு கம்மியா இருக்கு, 18 21 வயசு கம்மியா கூட சொல்றாங்க. காலேஜ்ல படிக்கும்போது வர்ற லவ் எல்லாம் வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி, ஒரு மாயை மாதிரி. அதுல அந்த குழந்தைங்க பசங்க விழுறதை வந்து தடுக்க வேண்டிய உரிமை வந்து அப்பா அம்மாவுக்கும் அரசியல் தலைவர்களும். ஏன் அரசியல் தலைவர் சொல்றேன்னா, ஒரு சில தலைவர்கள் வந்து தன்னோட கட்சியை சேர்ந்த ஒரு சாதியை வச்சு கட்சி நடத்துறவங்க எல்லாமே நீ போய் அந்த பொண்ணை லவ் பண்ணு, பாத்துடலாம், அவன் என்ன சொல்றான்னு பாத்துடலாம், அப்படி ஈகோல போக கூடாது. ஒரு திருமாவளவன் கூட ஒரு சொல்லுவாரு, என்னதான் நீ வந்து லவ் பண்ணாலும் அவன் திருப்பி அந்த பொண்ணை கூட்டு போயிடுறான் பத்தியா, மானம் இல்லாதவன், ஏன்னா உங்ககிட்ட தான் சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்குன்னாரு. அப்ப என்னன்னா, அது தன்னால லவ் வந்தா தப்பு இல்லை, உங்ககிட்ட மிடுக்கு இருக்குன்னு சொல்லும் போது அங்க அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்போ நம்ம யாரோனாலும் கல்யாணம் பண்ண காதலிக்கலாம் அப்படின்னு தேடி போய் காதலிக்கிறாங்க பாருங்க. நான் காதலிச்சே ஆகணும், மேல் ஜாதி ஒரு பொண்ணை காதலிச்சே ஆகணும்னு நினைக்கிறான் பாருங்க. அங்கதான் இந்த பிரச்சனை வருது. அவனும் காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் இல்ல காலேஜ் படிக்கணும், அவனுக்கு 21 இயர்ஸ் ஆகணும், பொண்ணுக்கு 18 இயர்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் காதலை பத்தி பேசணும். அதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? அந்த விழிப்புணர்வு யார் சொல்லிக் கொடுக்கணும்? அரசியல் தலைவர் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல படி, 21 வயசு முடியட்டும், நீ படி, அந்த பொண்ணும் படிக்கட்டும், 2 பேரும் ஒரு லெவலுக்கு வாங்க, குடும்பம் நடத்தக்கூடிய லெவலுக்கு வாங்க, அந்த பொண்ணை நீ காப்பாற்ற முடியும், அந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்க முடியும், அந்த லெவலுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, சாதி ஒரு தடையா இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, மீறி போய் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி தப்பு இல்லை. நீ வந்து உன்னை யாரா சாதி வச்சு ஒன்னு இது பண்றது, உன்னை யார் தடுக்கிறது? நீ சாதி லவ் பண்ற அப்படின்னும் போது எப்படி நம்ம வந்து எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோமோ, நான் எப்படியாவது பெரிய ஜாதியில கல்யாணம் பண்ணணும், நான் அந்த மாதிரி பொண்ணு தான் லவ் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனை 2 பொண்ணு லவ் பண்றாங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, இல்ல நம்மளோட மேல் ஜாதியை கல்யாணம் பண்ணணும், இடைநிலை சாதி நம்ம கல்யாணம் பண்ணணும், இல்ல ஓசியில கல்யாணம் பண்ணணும், அப்பதான் எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மைண்ட் செட்டை மாத்தணும். அதை மாத்தினால வழி அந்த ஆணவ கொலைகள் இதுவாகாது. இது வந்து இது வரைக்கும் நான் பேசுறது சோசியலா பேசினேன். இப்ப பொலிட்டிக்கலா சொல்றேன், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஆணவ கொலையில? ஆணவ கொலையை பண்ற அளவுக்கு தைரியம் எப்படி உங்களுக்கு வருது? என்ன வேணாலும் பண்ணலாம். அது எப்படி எடப்பாடி பீரியட்ல வரல, ஜெயலலிதா பீரியட்ல வரல, இவங்க பீரியட் மட்டும் ஏன் வருது? ஏன்னா என்ன வேணாலும் பண்ணு, காப்பாத்த நாங்க இருக்கிறோம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு 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 அஃபினிட்டி, ஒரு ஸ்டேட்டஸ், நான் பாத்துக்கிறோம், நீ வெட்டு, நடக்கிறது நம்ம ஆட்சி அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாண்டோடி தன்மை பாருங்க. அதுவும் ஒரு காரணம் ஆணவ கொலை. 2 குடும்பத்துக்கு நடுவில் நடந்த பிரச்சனையில, அதாவது பாத்தீங்கன்னா, அவன் என் அக்காவை நீ எப்படா அபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொலை செய்யறான் கவினை.
அதுக்கும் இந்த கோபி சுதாகர் மாதிரியான தற்குறிங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி வீடியோ போடுறாங்க. அதுதான் இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் போடுற மீம்ஸ்க்கு வந்து ஒருத்தர் வந்து ரிட்டாலியேட் பண்றது, நான் யார் தெரியுமா, என் சாதி எப்படிப்பட்ட சாதி தெரியுமாங்கிறது. இதுல சாதி எங்க வந்துச்சு? இதுல லவ் மேரேஜ், 2 பேர் லவ் பண்றாங்க, இதுல சாதி எங்க வந்துச்சு? லவ் பண்றது கரெக்டா தப்பான்னு தான் சொல்லணுமே தவிர, என் சாதி நீ லவ் பண்ணலாமா அப்படி கேட்க கூடாது. இல்ல, தப்பு இல்ல. அது சாதிக்கு எங்க லவ் எங்க இருக்கு? வந்து ஒரு லவ் வந்துருச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லணும்னா, லவ் வந்த உடனே நீங்க இழுத்துட்டு ஓடாதீங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ, அப்படி சொல்லணும். இங்கதான் வருது நாடக காதல். நாடக காதல் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஜென்யூன் காதலா இருந்தா வெயிட் பண்ணுவாங்க. அந்த பையன் +2 படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பொண்ணு +2 படிக்குது. இந்த பாரு, இன்னொரு 5 வருஷம் நான் டாக்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ லா முடிச்சுட்டு வா, நீ இன்ஜினியர் முடிச்சுட்டு வா, நம்ம 5 வருஷம் பழகலாம் ஃப்ரெண்ட்ஸா, 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னும் போது, அப்ப அந்த பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், பொண்ணுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அப்பா அம்மா ஒருவேளை ஒத்துக்கல வச்சுங்க, நாங்க சொந்த காலில் நிக்கிறோம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா ஸ்பாட் பண்ணி பொண்ணை வந்து 18 வயசு 19 வயசுல பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி கூட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? இங்கதான் அந்த ஆணவ கொலைக்கு மெயின் காரணம் என்னன்னா, நீங்க ஜென்யூனா லவ் பண்ணீங்கன்னா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நீங்க எதுக்கு சீக்கிரம் இழுத்துட்டு போறீங்க? நீங்க ஆணவ காதல்லாம் பாருங்க, வெயிட் பண்ணா ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணீங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு இது வந்துடும், லீகல் ப்ரொடெக்ஷன் வந்துடும். எனக்கு வயசு வந்துருச்சு, நான் கல்யாணம் பண்ணலான்னு. எங்கெல்லாம் லீகல் ப்ரொடெக்ஷன் இல்லையோ அங்கெல்லாம் பாருங்க முதல்ல எடுத்துட்டு ஓடிடுறாங்க. எந்த அப்பாவுக்கும் வந்து பொண்ணு காலேஜ் போன பொண்ணு வீட்டுக்கு வரல, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல 10 லட்சமோ 15 லட்சம் சேர்த்துட்டு கேட்கறாங்க, பொண்ணு வீட்டுக்கு வரல. தேர்னா பையனோட போயிடுச்சுன்னு சொல்லும் போது பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, அந்த பையனை வந்து வாழ்க்கையும் போயிடுச்சு. தேடி பார்த்தா என்னன்னா, வேணுன்ட்டு அந்த பையன் இன்ஸ்டிகேட் பண்றான், நம்ம இன்னைக்கே போயிடலாம். நல்லா புரிஞ்சுங்க, அந்த சினிமால வர மாதிரி கத்தியெல்லாம் தூக்கிட்டு வெட்ட வரும்போது ஓடுறது இல்ல, நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கும் போதே நம்ம போயிடலாமா கிளம்பி அப்படின்றான். ஏன்னா அவன் ஏதோ ட்ரை பண்றான் ப்ரூவ் பண்றதுக்கு, நான் யாரு தெரியுமா, ஏதோ ஒரு காரணம். அங்கதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசும்போது இல்ல நான் என்னால விட்டு போக முடியாது, நான் உங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. சரி, இன்னைக்கே விட்டுருவோம், நீங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போங்க, ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் மனநிலை ஒரே மாதிரி இருந்தா, அந்த பொண்ணு மனநிலை ஒரே மாதிரி இருந்தா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னா ஆணவ கொலை நடக்குமா? ஆணவ கொலையை பார்க்க கூடாது. ஆணவ கொலைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை புரிஞ்சாதான் நீங்க தடுக்க முடியும். மொட்டையா நீங்க ஆணவ கொலை தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நடந்துட்டே தான் இருக்கும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்றாங்க, நான் இப்படிதான்டா இருப்பேன், உன்னை உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஆணவ கொலை வருது, வெட்டுறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, தப்பு நடக்குது. இப்ப எதையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணியோ யார் ஜஸ்டிஃபை பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்லை, தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போறது உறுதி. ஆனா இது எப்படி தடுக்கணும்னு சொன்னா, நம்ம பசங்களுக்கு எதுவா இருந்தாலும் கல்யாண வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க முடிவெடுங்க. நாங்க சொல்றோம் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன். அதுக்கப்புறம் எப்பவுமே பார்த்தா பொண்ணை பெற்றவங்களுக்கு அந்த ஆதங்கம் நார்மலாவே யாரா இருந்தாலும் வரும். அதை எதிர்க்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியில அந்த பையன் கொன்று அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டுட்டு லைஃப் லாங் இப்ப இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களா? இப்ப பையன் வீட்டு இந்த கவினை கொலை பண்ணானே, அவங்க பையன் அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு போதா? ஃபேமிலி அழிஞ்சது. அவங்க அப்பா, அவங்க அம்மா, பையன், எல்லாரும் இப்ப வந்து ஜெயிலுக்கு போறாங்க ஒருத்தர் விடாம. இந்த பையன் வீட்லயே பையனை இழந்த சோகம், அந்த வீட்டுல எல்லாரும் ஜெயிலுக்கு போறாங்க. அந்த பொண்ணும் வாழ முடியாது இனிமேல். எங்கேயும் இப்போ இந்த பொண்ணு யாரு தெரியுமா அப்படின்வாங்க. குடும்பமே கெட்டு போற அளவுக்கு இந்த காதல் தேவையா, இந்த காதல் வேணுமான்றத பெற்றோர்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ எங்க வேணா கல்யாணம் பண்ணிக்குமா, நாங்களே கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. கன்னியாகுமரியில கூட பாத்தீங்கன்னா, முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ண ஹிந்து பையனை அந்த முஸ்லீம் பொண்ணு வீட்டுக்கு வர வச்சு அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பையன் தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கான். அது தற்கொலையா கொலையான்னு கூட எந்த விசாரணை நடக்கோ, அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டுருச்சு இல்லையா? இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மீடியாக்கள் வந்து அந்த இதை பத்தின பேச்சே வரல, ஏதோ ஒரே சின்ன செய்தியில போட்டாங்க. இது ஒரு அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுல கூட பாத்தீங்கன்னா சாதிங்கிறது வந்து இந்துக்களை மட்டும்தான் இருக்கான், இந்து மதத்துல மட்டும்தான் சாதி இருக்குதுன்னு ரொம்ப காலமா ஓடிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களையும் பாருங்க, இந்து மதத்துலதான் சாதி இருக்கு, அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு மதம் மாறுங்கன்னு. நம்ம நாட்டுல மதம் மாறணும் அத்தனை பேரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஏன் மதம் மாறுறீங்கன்னா, இப்ப பாத்தீங்களா உங்க இந்து மதத்துல வந்து தலித்ன்றாங்க, உங்க இந்து மதத்துல வந்து தாத்தப்பட்டுன்றாங்க, எங்க மதத்துல யாரும் இல்லை தெரியுமா, எல்லாரும் ஒண்ணுன்னுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க அதோட கொடுமையா இருக்கும். அங்க சர்ச் வேற ஒரு சர்ச், உங்க சர்ச்சில் இருக்கிற இங்க வந்து புதைக்க கூடாது, இங்க இருக்கிறவங்க அங்க போய் வந்து புதைக்க கூடாது,
யாரா இருந்தாலும் அந்த தசம நம்ம சொல்லுவாங்க, தசம பாகம். தசம அந்த பணம் கட்டணும். பணம் கட்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுடுகாட்டு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்து மதத்துல காட்ட முடியுமா? நீ என்ன வர வர வந்து வாரம் வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு வருவ, ஒரு 10 நாளா வரல, அதனால உன் வீட்டுல யார் சத்தம் இங்க வர முடியும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் பொதுவான மதம். ஆனா இங்கதான் வந்து ஜாதி அதிகமா இருக்கான். ஜாதி அதிகமா இல்லாத மதம் மத்த மதமா? இப்ப அதுல ஒரு உதாரணம் தான் இது. முஸ்லீம் பையன் பொண்ணு முஸ்லீம் நம்ம இந்து பையனை காதலிக்குது. ஆனா இந்து பையன் வந்து முஸ்லீம் பொண்ணோட வீட்டுல வந்து தொங்கினான் தூக்குல, அந்த பொண்ணு வீட்டுல. அப்ப என்னவா இருக்கும்? இது ஒரு சந்தேக மரணம் தானே. கண்டிப்பா யாரும் பேச மாட்டாங்க. ஆமா. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நாத்திகம் வந்து எப்படி பேசுனீங்கன்னா, முஸ்லீம் தீவிரவாதம் அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், முஸ்லீம் இந்த தீவிரவாதிகள் இருக்காங்க பாருங்க, அது எழுத்து பேசினா வெட்டுறது எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா வேற யாராவது வெட்டினா பெருசா இருக்கும். அவங்க அதுல வந்து ஒரு தீக்காலே ஒருத்தர் இருந்தார், ஃபருக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. தீக்கால முஸ்லீம், எப்பவுமே முஸ்லீம் தீக்கா இது நாத்திகம் பேசுறது ரொம்ப கம்மி, அதுல இருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தர் ஃபருக்குன்னு ஒருத்தர் நண்பர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு மீட்டிங்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்லாத்தை பத்தி தப்பா பேசிட்டு, எப்படி இந்து மதத்தை வந்து திட்டுறாங்களோ, நான் இந்த மதத்துல பிறந்தேன், இந்த மதத்துல பிரச்சனை இருக்குன்னு அந்த மதத்துல பிரச்சனை பேசுறாரு. பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. போற வழியில வெட்டிடுறாங்க. ஒரு நியூஸ்லயும் வரல, எதுலயும் வராது. அதே ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வெட்டிட்டாங்க வச்சுக்கோங்க, அது பெருசா வரும். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ராமலிங்கம் ஒருத்தர் கொலை பண்ணாங்க, அது வெளில வராது. ஏன்னா மத்த மதங்கள் பண்ற தீவிரவாதத்தை வெளில சொல்ல மாட்டாங்க, இந்து மதம் பண்ண பெருசா சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இந்த மாதிரி. இது மாதிரி இப்ப இல்ல, ஏகப்பட்டது தமிழ்நாட்டுல நடக்குது. எடுத்த உடனே பார்ப்பாங்க அவங்க எந்த மைனாரிட்டியா, இஸ்லாமா முஸ்லீமா பார்ப்பாங்க, அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இந்து மதம் தான் வரும். இப்ப 3 நாள் முன்னாடி ஒரு ஃபாதரியார் வந்து ஒரு பையனை, 13 வயசு பையனை வந்து துன்புறுத்திருக்காரு பாலியல்ல. எந்த 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 ஸ்டேஷன் இதுலயும் வரல, எங்கேயும் எஃப்ஐஆரும் போடல, ஒன்றும் போடல. இதே ஒரு சாமியார் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்னது டிபேட் வந்து ஃபுல் டிவியில டிபேட் ஆயிருக்கும். அது எப்படி இந்து மதம்னாலே ஒரு கொடூரமான மதம் அப்படி ஆரம்பிப்பாங்க. அதோட நீச்சி தான் இந்த முஸ்லீம் பொண்ணு வீட்டுல இந்து பையன் தூக்கில போட்டுக்கிறது, யாரும் பேசாம இருக்கு. சார், இந்த ஜாதி மட்டும் ஜாதி மாறுறது பாத்தீங்கன்னா ஆதிக்க ஜாதிக்கும் தலித் ஜாதிக்குமே இல்ல. தலித் ஜாதிக்குள்ளேயே நிறைய பிரிவினைகளுக்குள்ள இந்த ஆணவ கொலை நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததி வீட்டு பொண்ணை வந்து தேவேந்திர குல வேளாளர் பையன் காதலிச்சானா வெட்டுறாங்க. தேவேந்திர குல வீட்டு பெண்ணை அருந்தியர் வீட்டு பையன் காதலிச்சா வெட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மீடியாக்கள் பெருசுபடுத்தல, அதை ஆணவ கொலைன்னு குறிப்பிடாம அப்படியே சாதாரண ஒரு கொலையா கடந்து போறாங்க. அதான் நான் முதல்ல சொன்னதாங்க, சாதிங்கிறது வந்து மேல் சாதி கீழ் சாதி. இதுதான் மேல் சாதியில இருக்கிறவங்க. கீழ் சாதியில இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா பொண்ணு எடுத்தாலும் வெட்டுவாங்க. இந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணாலும், அதாவது பணக்கார வீட்டு பொண்ணை ஏழை பையன் காதலிச்சாலும் ஆணவ கொலை வரும். பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணை காதலிச்சாலும் ஆணவ கொலை வரும். அந்த பொண்ணை வந்து விட முடியாது அப்படின்னு கல்யாணம் வந்து அந்த பொண்ணை வெட்டி பண்ணுவாங்க. இதான் நடக்குது. இது முழுக்க முழுக்க சாதிய வன்மம் தான். அதுக்கு காரணமான விஷயம் வந்து நம்ம தான் சேர்ந்து எல்லாரும் எஜுகேட் தான் பண்ணணுமே தவிர, நீங்க வெற்றவனை திட்டுறதோ இல்ல அந்த சாதியை திட்டுறதோ, நானும் பாக்குறேன் 50 வருஷம் திட்டி தான் இருக்கோம், அது குறையாம இல்ல. எந்த ஆட்சி வந்து அது அதிகமா வருது, அப்ப அந்த ஆட்சி உள்ள குறையில பார்க்கணும். ஏன் இந்த ஆட்சி வந்தா மட்டும் நிறைய நடக்குது? அப்ப சாதிங்கிறது தூண்டக்கூடியது. தூண்டினா சாதி வரி வரும், தூண்டலாம் சாதி வரி குறையும். அப்ப தூண்டாம இருக்கிறத நம்ம வழியை பார்க்கணுமே தவிர, ஜாதி 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 இந்தியாவுல தமிழ்நாட்டுல சாதியை ஒழிக்க முடியும்ன்றது முடியாது. சாதியை ஒழிக்கவே முடியாது. சாதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாழலாம். நீ பெரிய சாதி நான் சின்ன சாதின்னு சொல்லக்கூடாது. ஆனா சாதி எல்லாத்துலயும் இருக்கும். ஜாதி இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு கட்டமைப்பு நம்ம நாட்டுல வளராது. சும்மா நம்ம நடிச்சுக்கிறது வந்து நான் சாதியை ஒழிச்சிருவேன் அப்படின்லாங்க. ஏன்னா பெரியார் தான் வந்து சாதியை ஒழிச்சவரு. அவரு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. இன்னும் ஜாதி அப்படிதானே இருக்கு. அப்படிதானே இருக்கு. ஆணவ கொலை அதிகமா நடக்கிற நாடு எதுன்னு பாருங்க, தமிழ்நாடு 2வது 3வது இருக்கு இந்தியாவில. அப்புறம் அப்ப சாதிங்கிறது மக்கள் மனசுல இருக்கு. ஆனா பெரியார வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஐக்கான் மாதிரி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து அப்படி அவர் இருக்கிற இடத்துல ஜாதியா இருக்க கூடாது இல்ல. அப்ப என்னன்னா ஜாதி மக்கள் மனசுல இருக்கு. அது எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து கவுன்சிலிங் மூலமா தான் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி சட்டம் போட்டு காவல்துறை வச்சு ஏவி அடிச்சு உதச்செல்லாம் ஒன்னும் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி வீட்டை விட்டு இளம் வயதிலே காதல் ஏற்பட்டு வீட்டை விட்டு ஓடி வர பெண்கள் நேரா கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பு கேட்டு வர பெண்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க அங்கேயும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பு கேட்கற நேரம்னா வல்னரபிள், அதாவது பாதிக்கப்படக்கூடிய விஷயத்துல இருக்கவங்க தான் பொண்ணு கேட்பாங்க. அங்கேயும் பார்த்தா வயசு தான் முக்கியமா இருக்கும்.
18 வயசு 19 வயசுலன்னா அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் துரத்திட்டு வராங்க, அவனை கொண்டுருவாங்கன்னு பயந்துதான் போவோம். அதே ஒரு மெச்சூரிட்டி கேர்ள் பாருங்க, 23 24 வயசு இருந்ததுன்னா அவங்க லவ் பண்ணி போய் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா போய் நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பாதுகாப்பு கேட்பாங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன், பயந்து போய் போக வேண்டியது இல்லை. அதுவும் காரணம் என்னன்னா எல்லாமே ஏஜ் கம்மியாக ஆணவ கொலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஆணவ கொலை வந்து 25 வயசு பையனை பொண்ணை கல்யாணம் பண்றாங்க கொலை வரைய வராது பாருங்க. ஆணவ கொலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிச்சவரு முடிச்சிட்டாரு, பொண்ணு வந்து லா முடிச்சிச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க, வேற ஒரு சாதி. ஆணவ கொலை வராது. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்றாங்க, பேசுவாங்க. இருங்கப்பா என்ன தப்பு, நான் வந்து லவ் பண்ற பையன் டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறான், நான் சாதி தானே உங்களுக்கு பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன் வாழும்போது, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னா எல்லா அப்பாவும் கொஞ்சம் யோசிப்பாங்க. எல்லாருங்க ஒட்டு மொத்தம் அப்பா அண்ணன் வில்லனா, சினிமால வர்றவங்க மாதிரி அப்பா அண்ணா உடனே வில்லன் மாதிரி காட்டாதீங்க. அப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா ஆசையா வளர்த்த பொண்ணு திடீர்னு இப்படி நடந்துக்கும் போது பொறுத்துக்க முடியாம சில பேர் வந்து அழுதுட்டு மனத்துக்கு போட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெருந்தன்மையா சரிம்மா நீ எங்க இருந்தா நல்லா இரு, ஆனா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ அப்பா பத்தி அம்மாவை பத்தி, நீ வந்துருவா பண்ணுவாங்க. இன்னும் 3வது என்னன்னா ஓவர் சாதி வெறியில இருக்கிறவங்க எங்க தன்னை சுத்தி இருக்க சாதி வந்து நம்ம தப்பா நினைச்சிடுமோ, நம்ம ஜாதியை நம்ம தப்பா நினைச்சிடுவாங்களோ, அந்த சொசைட்டிக்கு வாழறவங்க இருக்காங்க, ஜாதி தான் பிரமாதம்னு அவங்கள வந்து என்னன்னா அவங்கள கட்டுப்படுத்திக்க முடியாம ஆணவ கொலை பண்றாங்க. இதுதான் மொத்தம் 3 டைப். இதுல போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு போறவங்க யாருன்னு பார்த்தா வயசு கம்மியா இருக்கிறவங்க, செட்டில் ஆகாதவங்க. அதான் முதலே சொன்னேன், செட்டில் ஆயிட்டீங்கனாலே ஆணவ கொலை பாதி நிற்கும். 90% ஆணவ கொலை செட்டில் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க ஐடில, அவர் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து வீட்டுல போய் சொல்றீங்க, அப்பா சொல்லுவாரு என்னம்மா வேற சாதி ஏச்சம்மான்னு, இப்ப ஜாதி எல்லாம் பாக்காதீங்கப்பா இந்த காலத்துல நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நீ யூஸ் பண்ணீங்க, இது பெரியார் பூமி, வேற கலரு, வேற மண்ணு, சூப்பர் மண்ணு, இந்த யார் ஆட்சி நடக்குது, அப்பா ஆட்சி நடக்குது அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி போங்க. நீங்க நேர 18 வயசு 16 வயசு 17 வயசுல போனீங்கன்னா தான் அப்பாவுக்கு என்ன வருது, ஒரு அப்பாவுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, என் பொண்ணை வந்து நாடக காதல்ல பையன் பிடிச்சிட்டான், அந்த பையன் நான் வசதியானவன், இந்த பையன் வசதியே இல்லாதவன், வேலையே இல்லை ஒண்ணு இல்ல, இவன் என் பொண்ணை லவ் பண்றான்னா அப்ப கரெக்டா கால்குலேட் பண்ணி பிடிக்கிறான். அதான் சொன்னேன், பொருளாதாரத்துல ஈக்குவலா தான் சந்தேகம் வர்றது. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும் போது அப்பாவுக்கு சந்தேகம் வரும், இந்த பையன் வேணும்ட்டே பொண்ணு பின்னாடியே சுத்தி லவ் பண்றான் அப்படின்னு. நிறைய இடத்துல பாருங்க, ஸ்கூல் பசங்க காதலிக்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு சரி பண்ணிடலாம். எங்க பிரச்சனை வரும்னா, பொண்ணு வந்து வேற இடத்துல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும், இல்ல வேலைக்கு போகும், வேலையே இல்லாத பையன் வந்து தேடி போய் லவ் பண்ணுவான். அப்பா சந்தேகப்படுவார், ஓ இவனுக்கு வேலை இல்லை, என்கிட்ட வசதி இருக்கு, என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்துடலான்னு பாக்குறான். அந்த கோவம் தான் வருது. நான் என்ன சொல்றேன், எதுவா இருந்தாலும் மெச்சூரிட்டி 25 வயசுக்கு மேல எது பேசிக்கலாம். நான் சொல்றது ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். பெற்றோர்களுக்கு என்னன்னா, யார் எந்த லவ் சொன்னாலும் பசங்கிட்ட கூட்டு சொல்லுங்க, அம்மா எந்த பையனோனா நீ பாரு, நல்லா பழகு, பட் முடிவு எடுத்துறாரு. ஏன்னா வாழ்க்கை பல விஷயங்களை பார்க்கும். ஒன்னா ஐடில ஒன்னா இருக்கிறவங்களே எனக்கு டைம் வேணும்ன்றாங்க, 3 மாசம் நாங்க புரிஞ்சுக்கணும்ன்றாங்க. உங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கு? 10வது படிக்கிற, 11வது படிக்கிற, 12வது படிக்கிற, உனக்கு என்ன தெரியும்? அதுவும் அந்த பையனை பத்தி என்ன தெரியும்? அந்த பையன் எங்க பார்த்த, ரோட்ல பார்த்த, அவங்க அப்பாவை தெரியுமா, அவங்க மாமாவை தெரியுமா, சித்தப்பாவை தெரியுமா, சித்தி தெரியுமா, அவங்களோட மச்சினிச்சி யாருன்னு தெரியுமா, இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் நாங்க தான் பார்ப்போம். இருக்கட்டும், தப்பு இல்லை, நீ லவ் பண்ணு, ஆனா 25 வயசு வரைக்கும் அமைதியா இருங்க, வெளில சுத்தாதீங்க. 25 இயர்ஸ் ஆகும்போது உனக்கு ஒரு மெச்சூரிட்டி, அதாவது உனக்கு ஒரு படிப்பு வந்துடும், வேலை வந்துடும், அவனுக்கு ஒரு படிப்பு வந்துடும், வேலை வந்துடும். அது வரைக்கும் அவன் ஒன்னையே லவ் பண்ணான்னா தாராளம் லவ் பண்ணிக்குமான்னு சொன்னாலே 90% ஆணவ கொலை போயிடும். ஏன்னா பையன் சும்மா இருக்க மாட்டான், ஏன்னா பொண்ணு படிச்சு பாஸ் ஆயிடும், பையன் படிக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா, இதுக்காரன் உன்னை கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணது, உன்னை லவ் பண்ணி செட்டில் ஆனதான லவ் பண்ண அப்படின்னு நாடக காதல் வெளில வந்துடும். உண்மையான காதல் தான் அந்த பையனை சொல்லுவான், சரிப்பா நீ அங்கப்பா அம்மா வீட்டுல இருந்து நல்லா படி, நான் இங்க இருந்து நல்லா படிக்க, 2 பேரும் ஒன்னா சேருவோம்னு அவனு சொல்லுவான். எங்க பிரச்சனை வருதுன்னா, என்னால படிக்கவே முடியாது, ஆனா உன்னோட சொத்து எனக்கு வரணும், இதுக்கு ஒரே வழி உன்னை கூட்டு போய் ஒரு 3 நாள் வச்சிருந்து தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருந்தா உங்க அப்பா அம்மா என் காலில் தான் வந்து விழுந்தாங்கன்னா, அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் அவசரப்பட்டு ஓடுறது. அதுதான் ஆணவ கொலையில மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் இது எல்லாமே சோசியல் இஷ்யூ தான், பேசிதான் தீர்க்கணுமே தவிர சட்டத்தினால இது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் கொலைகள் தான் ஏறிட்டே போகும் சட்டத்துல வச்சு பண்ணிட்டு, பட் கொலைகள் குறையாது. நம்ம மனசுல மாற்றம் ஏற்படாம இது குறையாது. பாத்தீங்கன்னா, நான் ஒரு 18 வயசு எப்படா வரும்னு காத்து இருந்துகிட்டு போய் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அப்ப அவங்க ஒரு 5 வருஷம் லவ் பண்றேன், 6 வருஷம் லவ் பண்றேன்னு சொல்றாங்க.
அப்ப அவங்க கணக்குப்படி பார்த்தா அவங்க ஸ்கூல் பருவத்திலே வந்து காதலிக்கிறாங்க இல்லையா? இந்த பெண்கள் ஸ்கூல் பருவத்திலே காதலிக்கிறது எப்படி சார் ஒரு பக்குவமான காதலா இருக்கும், மெச்சூரிட்டியான காதலா இருக்கும்? அதாங்க சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல வந்து அதாவது அப்பா அம்மா பார்த்து பொண்ணும் பையனும் 3 மாசம் பழகி நான் சொல்றது ஒரே கேஸ்ட்ல எல்லாம் அதெல்லாம் ஒரு தடை இல்லை, எல்லாம் நல்லபடியா பழகி 3 மாசம் பழகி இல்லப்பா எங்களுக்கு எல்லாம் ஓகேப்பா எங்களுக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னவங்களே ஒரே வருஷத்துல பிடிக்கல பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமை வந்து ஏகப்பட்ட தேவைகள் அதிகமுள்ள சொசைட்டி. இப்போ நிறைய தேவைகள். ஒரு 30 வருஷம் முன்னாடி நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவைகள்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு சைக்கிள், வீட்டுல ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோட டிரான்சிஸ்டர், ஒரு போன் இருந்ததுன்னா என் லைஃப் செட்டில்டு. நான் தான் கோடீஸ்வரன் அந்த ஊர்லயே. ஆனா இன்னைக்கு எத்தனையோ வந்தா கூட இன்னும் நான் வந்து ஐ ஃபீல் இன்ஃபீரியர். என்னப்பா இந்த போன் வச்சிருக்கிற, இது 13 ப்ரோ பாது, இப்ப 15 ப்ரோன்னும் போது எனக்கு உடனே கோவம் என்ன திரும்பி வருது, எனக்கு 15 ப்ரோ கிடைக்காதா? என்ன அவன் 15 ப்ரோ வச்சிருக்கான், சின்ன பையன், நான் இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்றேன், அந்த ஈகோ வருது, அதை வாங்குறேன். வெளியில வந்து காரை பார்த்தோன்னே நீ எல்லாம் இன்னும் இந்த காரை வச்சிருக்கியான்றான். அப்ப என்னன்னா உங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கு, தூண்டுதல் அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா இப்போ புருஷன் முன்னாடிக்குள்ளேயே வெல் மெச்சூர்ட் நல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க கூட டக்குன்னு பொண்ணு என்ன சொன்னா, எனக்கு இந்த இது பிடிக்கல வேற வாங்கன்னு, என்னால வாங்க முடியாது, நான் இப்படிதான் லிமிட்டா தான் இருப்பேன்னுவான். அப்ப எதுக்கு நீ எனக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு அந்த ஆர்கியூமெண்ட் வர இல்ல நம்ம ஒத்து வராது. ஏன்னா நான் வந்து பிராக்டிஸ்க்கு வரும்போது ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 8, 9, 10 கிட்ட போயிடுச்சு சென்னைக்கு மட்டுமே. 10 நிரம்பி ஒழியுது. கேஸ் நடத்த முடியல, அவ்வளவு இருக்கு. என்ன காரணம்? நல்ல மெச்சூர்டா இருக்கிற பொண்ணுங்க பையனை கல்யாணம் பண்ணாலே இல்ல டிவோர்ஸ்ல நிக்குது. ஒண்ணுமே தெரியாம 8வது 10வது 11வது படிக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும்? பையன் கொஞ்சம் ஸ்டைலா முடி நல்லா வாடுற மாதிரி நல்லா பண்ணிட்டு ஹைட்டும் வெயிட்டுமா இருந்தான்னா உடனே லவ் தான் பண்றாங்க. அவங்களுக்கு பிசிக்கலா தான் தெரியுது. பட் அந்த பையன் எத்தனை நாள் வச்சு வாழ்வான், லைஃப் லாங் இந்த பொண்ணை வச்சுப்பானா, அதெல்லாம் அவங்க யாரும் யோசிக்கிறது இல்லை. இது அப்பா அம்மா கண்ணோட்டத்தில் தெரியும். இல்லம்மா இந்த பையன் ரொம்ப நாள் ஒன்று வச்சுக்க மாட்டான், ஏதோ இன்னைக்கு ஏதோ உன்கிட்ட பழகுறான், அது சரியில்லை, நான் சொல்ல பணத்துக்காக இல்லை, சும்மாவே பழகுறான், இன்னும் ஒரு 3 வருஷம் போய் வேற எங்க தனியா போனீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட பழக்கம் வந்துடும், உன்னை ரோட்ல நிறுத்திடுவோம்னு கேட்டா அந்த பொண்ணு கேட்டுக்காது. சரின்னு சொல்லிட்டு ஒரே நாள் திடீர்னு பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. அவ்வளவுதான். அவரு கோவம் வர்றவங்க வந்து ஆணவ கொலை, கோவம் வந்து வந்தாலும் அடக்கிறவங்க வந்து எப்படியாவது போமா நீ என் பொண்ணு இல்லைன்னு சாபம் விட்டு போயிடுவாங்க. ரொம்ப பாசம் வச்சிருக்கிற அப்பா அம்மா நீ திரும்ப ஒரு நாள் வருவோம்மா, அன்னைக்கு நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, இப்போதைக்கு நீ என்னை விட்டு போமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் 3 வகைதான் இருக்கு இந்த விஷயத்துல. அதனால நாடக காதல் எல்லாமே நம்ம பாக்குற பார்வையிலும் பசங்களே வந்து பொண்ணு குறிப்பா பெண்களை வந்து சொல்லி வளர்க்கணும், இந்த ஏஜ்ல கல்யாணம் எல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்னு ஒன்ஸ் நீ கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உன் லைஃபே மாறிடும், உன்னை யாராவது பாக்குற பார்வை வேற. ஆனா அதே நீ 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா உன்னோட அன்னைக்கு இருக்க நிலைமைக்கு உனக்கு மிகப்பெரிய லெவல்ல வாழ்க்கை அமையும். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்க்காம இருந்தா இப்படிதான் நடக்கும். எந்த பக்கம் திருப்பினாலும் எந்த மீடியாவை திருப்பினாலும் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தான் ஒரு விவாதமாவே போயிட்டு இருக்குல்ல சார். இந்த ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் வேணுமா, அது அவசியமா? என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஆணையம்லாம் சொல்லி லா கமிஷன்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்க எல்லா கட்சியில எங்க போய் நிக்கிறாங்கன்னா தனி கோர்ட் அப்படின்னு நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைக்கு பெரிய ஒரு சட்டம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆணவ கொலை எந்த கொலையா இருந்தாலும் அல்டிமேட்டா பனிஷ்மெண்ட் வந்து ஒன்னு டெத்து ஒன்னு லைஃப், அது ஏற்கனவே இருக்கு. சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னா ஸ்பெஷல் கோர்ட் ஒன்னா வைக்கலாம். ஸ்பெஷல் கோர்ட் வைக்கிறதுக்கு இப்பயே வைக்கலாம், தனி நீதிமன்றம் வைக்கிறதுக்கு. அதை மட்டும் வச்சு ஆணவ கொலைகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஒன்னா சொல்றது வாய்ப்பு இருக்கு. தவிர மற்றபடி தனி சட்டம்ன்றது தேவையில்லை. எல்லா சட்டமே ஐபிசிலயே இப்ப இருக்க பிஎன்எஸ்லயே இருக்கு.